ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வாங்க புதிய சமையல் ஒன்று பார்ப்போம். கோழி பிரட்டல், ஆனால் வறுத்து எல்லாம் செஞ்சு நம்ம பிரட்ட போகிறோம் கோழியை. வாங்க பார்ப்போம். இது வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து பட்டை மிளகா 15 பீசஸ், 15 சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, புதினா, பூப்பட்டை, இஞ்சி பூண்டு, சீரகம், மல்லி, மெழுகு, பெருசீரகம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வறுக்கணும். எல்லாம் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். இது வந்து புவாக்கராஸ். இது தமிழ் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தமிழ் என்ன பேருன்ட்டு. உப்பு. இப்போ வந்து ஏலக்காய் 2, மல்லி சின்ன கரண்டியில, இந்த கரண்டியில நான் பாய்க்கிறேன். இந்த கரண்டியில நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில ஏலக்காய் 2 துண்டு பீசஸ் ஏலக்காய், பெருசீரகம், சின்ன சீரகம், மல்லி, கருப்பு மிளகு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போறோம். பட்டை மிளகா நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஸோ இதையும் எடுத்து இதிலே வறுத்துருவோம் நம்ம. பாருங்க, நல்லா மனம் வர அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கணும். அப்புறம் தான் நம்ம அரைக்க போறோம். பாருங்க, இப்ப நல்ல மனம் வந்துருச்சு. எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்ப நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. கொஞ்ச நேரம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம பிளேண்டரில் போடணும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து பிளேண்டரில் வெட்டி போடுவோம். வெங்காயம் வந்து 2 பொடி கையளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சம் கூட போட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லியும் இதிலே போட்டுடணும். அடுத்து புதினா இலையும் இதிலே போட்டுடணும். இப்போ நம்ம அரைக்க வேண்டியது. தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றி அரைங்க. பாருங்க, இந்த மசாலா வந்து நான் அரைச்சினேன். அதெல்லாம் அழகா நல்லா பதமா அரைச்சாச்சு. இது வந்து 500 கிராம் கோழி இருக்கு. கணக்கு ஒரு கோழி வருது. ஒரு கோழி. ஓகே, மறுபடியும் நான் காட்டுறேன். பொருளை தாளிக்க வேண்டிய பொருள்: வெங்காயம், இஞ்சி பூண்டு, புளி தண்ணி கொஞ்சம், பூ, பட்டை. அப்புறம் இது வந்து புவாக்கராஸ் சொல்லுவாங்க மலாயில. இந்த ஊர்ல வந்து புவாக்கராஸ் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் என்னன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் நீங்க பார்த்து இதுக்கு என்னென்ன கமெண்ட் கொடுங்க. உப்பு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இந்த கோழியை, மசாலா கோழியை நம்ம வந்து தண்ணி வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். ஓகே, பூ, பட்டை எல்லாம் போட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம். நல்லா சூடாயிடுச்சு. சரியான ஒரு பழத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வெந்துகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் ஆட் பண்ணணும். எல்லாம் நல்லா வாசமா இருக்கு. இப்போ நல்லா நம்ம வேக விட்டுட்டு அடுத்தது மசாலாவை ஆட் பண்ணணும். இது கோழி பிராண்டு, கோழி மிளகாத்தூள். இது வந்து 4 கரண்டி போடணும்.
இப்போ இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு விழுதுகள் வந்து நம்ம இந்த நேரத்துல தான் போடணும், அப்பதான் கரெக்டா அது பார்த்துக்கணும். பாருங்க மசாலா எவ்வளவு நல்ல அழகான ஒரு கலரு, அப்படியே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அப்படியே அருமையான ஒரு நல்ல ஒரு இதுல வந்திருக்கு. ஓகே பாருங்க மசாலா நல்லா இப்ப வந்துருச்சு. இங்க பாருங்க சுத்தி என்ன வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கோழியை போட்டுருவோம். கோழிய நம்ம போட்டுருவோம். இதுக்கு தண்ணி வேணாம், இதுக்கு வந்து இந்த சாந்தும் இதுவும் போடும். நான் மசாலாவில் எல்லாமே தண்ணிலாம் ஊற்றி அரைச்சிட்டோம். அப்புறம் கடைசியாக நம்ம அந்த போக்ரஸ் பாலை ஊற்ற போகிறோம். இப்போ போட்டு எல்லாம் நல்லா வேக விடணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம், இந்த மசாலாலே அது போதும். இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம். ஒரு 2.5 கரண்டி போதும். நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான், அது வேகும். எதுவும் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. ஓகே பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. கோழியில் வேற தண்ணி இருக்கும், இந்த மசாலா தண்ணி இருந்துச்சுல அதில் தான், அவ்வளோதான், வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். புளி கரைச்சி வச்ச புளி இருக்குங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிடுவோம். மறுபடியும் கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணும். நல்லா கம வாசங்க. பாருங்க நல்லா குழம்பா, தண்ணியே நம்ம ஊற்றல, பாருங்க எவ்வளவு குழம்பு வந்துருச்சு. நல்லா அழகா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குழம்பு குழம்பு நல்லா பார்த்தாலே டெம்டிங்கா இருக்கு பாருங்க. இந்த கட்டத்துல நம்ம என்ன செய்யணும்னா இந்த அரைச்சி வச்ச போக்ரஸ் நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிடணும். இங்க நம்ம தேங்காய் பால் பைக்கல இதான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். பாருங்க நல்லா நிறைய அந்த தேங்காய் பால் ஊற்றுற திக்னஸ்ல அப்படியே திக்கா வந்துருச்சு, நல்ல வாசம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா மசாலா நல்லா வந்துருச்சு. பாருங்க சுத்தி எண்ணெய் வந்துருச்சு பாருங்க, தெரியுங்களா எண்ணெய் வந்துருச்சு. இதுல ஒரு பரட்டி விட்டுட்டு இந்த கோழி எடுக்கிற வேண்டியது. ஹாய் காய்ஸ், பாருங்க நல்ல ஒரு அருமையான பரட்டல் கோழி குழம்பு மாதிரியே பரட்டல் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இன்னும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.